மக்களே, உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 27வது வசனம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. ஆமே. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது, நன்மை என்று பார்க்கும்போது உலகத்திலே இல்லாதவர்களுக்கு, உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு, ஒரு ஆசீர்வாதம் தேவைப்படுகிறவர்களுக்கு, ஒரு உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு செய்வது நன்மை. அது மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து வெளியே வர முடியாமல், சாபத்திலிருந்து வெளியே வர முடியாமல், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்தும், பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்ற விருப்பம் இருந்தும், சாபத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்ற விருப்பம் இருந்தும், வேண்டாத கிரியையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற விருப்பம் இருந்தும், அதை விட்டு தப்பிவித்து வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற ஜனங்களை அந்த சேற்றிலிருந்து மீட்டு எடுக்கிற ஒரு வேலையும் நன்மைதான். அவர்களுக்கு ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி, ஆண்டவருடைய அற்புதங்களை சொல்லி, ஆண்டவருடைய மகிமையை சொல்லி, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவர்கள் அதிலிருந்து காப்பாற்றி எடுக்கிறதும் நீங்கள் அவங்களுக்கு செய்கிற நன்மை தான். ஆமேன். நிச்சயம் நீங்கள் அநேக ஜனங்களுக்கு அவனுடைய வார்த்தையை சொல்லியிருப்பீங்க, அநேக ஜனங்களுக்கு உதவி செய்திருப்பீங்க, அநேக ஜனங்களுக்கு நன்மை செய்திருப்பீங்க. ஆனால் அதனால எனக்கு என்ன பலன்? எல்லாரும் என்னை விட்டு போகிறார்களே, நான் உதவி செய்தாலும் என்னை மறந்து போகிறார்கள், உதவி செய்தாலும் குற்றம் சொல்லுகிறார்கள், நன்மை செய்தாலும் குற்றம் சொல்கிறார்கள் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருந்தால், வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யாமல் இராதே என்று வசனம் சொல்லுகிறது. ஆமேன். நன்மை செய்தவர்கள் விட்டுட்டு போனார்கள் என்று நீங்கள் கலங்க வேண்டாம். ஆண்டவர் உங்களை நன்மை செய்கிற இடத்திலே வைத்திருக்கிறார். அவர்களை நன்மையை வாங்குகிற இடத்திலே வைத்திருக்கிறார். அவர்களை உதவியை பெற்றுக்கொள்கிற இடங்களிலே வைத்திருக்கிறார். அதனால நீங்கள் சந்தோஷப்பட்டு முழு மனதோடு நீங்கள் நன்மை செய்யுங்கள், அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், மற்றவர்களை பாவத்திலிருந்து இழுத்து கொள்கிற வேலைகளை செய்யுங்கள், மற்றவர்களை சாபத்திலிருந்து தூக்கி விடுகிற வேலையை செய்யுங்கள், மற்றவர்களை கஷ்டத்தில் இருக்கிறவர்கள், சமாதானம் இல்லாமல் இருக்கிறவர்கள், அநேக தேவைகளோடு, அநேக விதமான போராட்டங்களோடு இருக்கிற ஜனங்களை தூக்கி விடுகிற வேலையை நீங்கள் செய்யுங்கள். நிச்சயம் அதற்கான பலன் உங்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தருவார். சோர்ந்து போகாமல், குன்றி போகாமல் நன்மையை செய்து கொண்டிருங்கள். அப்படிப்பட்ட ஒரு நன்மையை எல்லா ஜனங்களுக்கும் செய்யுங்கள். நீங்கள் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படுங்கள். என்ன குற்றம் சொன்னாலும், குறைகள் சொன்னாலும் அதை பார்க்க வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கான நன்மையை, ஆண்டவர் உங்களுக்கான வெகுமதியை உங்களுடைய கரத்திலே தந்து உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார். உன்னால் முடிந்ததை, நம்மால் முடிந்ததை எந்த இடங்களிலே நன்மை செய்ய முடியுமோ, எப்படி நன்மை செய்ய முடியுமோ, எப்படி மற்ற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் நம்மால் இருக்க முடியுமோ அதையெல்லாம் செய்வோம். பணத்தினால் மாத்திரமல்ல, உணவினால் மாத்திரமல்ல, உடையினால் மாத்திரமல்ல, ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு அவர்கள் விழுந்து போகாமல் எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறதே ஒரு நன்மைதான். அப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாளில் நாம் செய்வோம். மற்ற ஜனங்களுக்கு நன்மையான ஒரு பாத்திரமாய் நாம் காணப்படுவோம். நிச்சயம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.